Hi friends, welcome to Ahilu Arts channel. Now இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளான எலிசபெத் ஸ்டிட்ச் தாங்க பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சேன். அப்புறம் இப்போதான் சேனல் பார்க்கும்போது அதை மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளானதுங்க. இது பிகினர் ஸ்டிட்ச் தான் ஆக்சுவலாக. நீங்கள் சிங்கிள் க்ரோஷே ஹாஃப் டபுள் க்ரோஷே கற்றுக்கிட்ட உடனேவே இதை பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச்சு. அது வந்து ஒரு யூனிக் டெக்ஸ்டர் கொடுக்கும். லைக் நம்மளுடைய பபிள் ஸ்டிச் மாதிரி பஃப் ஸ்டிச் மாதிரி நிறைய யானை சாப்பிட்டுட்டு அந்த டெக்ஸ்டர் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் யான்லேயே அந்த மாதிரி ஒரு 3D லுக் அண்ட் ஃபீல் இருக்கும் இந்த ஸ்டிச்சில். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சு மாதிரியும் நம்மளும் இதில் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வேணும் நமக்கு. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச் வேணுன்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈவன் நம்பர் ஆஃப் செயின் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 15 ஸ்டிச்சு போடுறேன். அதனால 16 செயின் போடுறேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து இதே பேட்டர்னில் பிளாங்கெட்டு இல்லை குட்டியாக டிஷ் கிளாத் பண்ணலாம். இல்லை இதை ஒரு 9 செயின் போட்டு நீளமாக ஹெட்பேண்ட் மாதிரியும் போடலாம். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சில். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்டிச்சு எனக்கு வேணும். ஸோ ஒரு ஸ்டிச்சு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ரோ தானே போட போகிறோம். அதனால ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேக் பம்பில் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது ஜஸ்ட் எந்த இதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டரும் ரொம்ப பெருசாக தெரியாது. அதே நேரத்தில் ரொம்ப தொலைன்னு இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இதில் 15 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும், இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணி யான் ஓவர் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதானே. இன்சர்ட் புல் த்ரூ யான் ஓவர் புல் த்ரூ. ஓகே, இப்போது ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இது ஜஸ்ட்டு பார்டருக்காக தான். இதுக்கப்புறம் எலிசபெத் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்லையும் லாஸ்ட்டு ஸ்டிச்லையும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பார்டர் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவும் போட்டுக்கலாம், இல்லை ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணி எடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு. ஓகேங்களா? இப்போது இதில் செயின் 1 போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் மாதிரியே ஒரு ஸ்டிச்சில் ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு இதில் செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு. எப்படி பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுவோம், இன்சர்ட் புல் அப் யான் ஓவர் புல் த்ரூ 2 தானே. ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுவோம், யான் ஓவர் இன்சர்ட் புல் அப் அப்புறம் யான் ஓவர் புல் த்ரூ 2. இப்போ சிங்கிள் க்ரோஷே போடும்போது நமக்கு ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இதே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடும்போது ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும், சிங்கிள் க்ரோஷேவையும் ஹாஃப் டபுள் க்ரோஷேவையும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும், ஹூக்கில் 4 லூப் வருமா, அதே தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மாதிரி உள்ளேருந்து புல்லப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யான் ஓவர் மறுபடியும் உள்ளேருந்து புல்லப். இப்போ பாருங்கள் 4 லூப் இருக்குது ஹூக்கில். கரெக்டாக? மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யான் ஓவர் இன்சர்ட் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு இன்சர்ட் புல்லப். இது வந்து சிங்கிள் க்ரோஷே போடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுவோம், யான் ஓவர் இன்சர்ட் புல்லப். ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ ஹூக்கில் 4 லூப் இருக்குது. 4 லூப்பையும் சேர்த்து புல் த்ரூ பண்ணிடணும். இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? அப்புறம் இதை செக்யூர் பண்ணுறதுக்காக செயின் 1 என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்சர்ட் புல்லப் அப்புறம் யான் ஓவர் இன்சர்ட் புல்லப். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மொத்தமாக 4ஐயும் சேர்த்து புல் த்ரூ செயின் 1.
இது பார்த்தீங்களா ஹாஃப் டபுள் பஃப் ஸ்டிச் மாதிரி அந்த டெக்ஸ்டர் வருது, பட் அதை மாதிரி ரொம்ப யான் சாப்பிட்றதில்ல. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், இன்சர்ட் புல்லப், அப்புறம் யான் ஓவர் இன்சர்ட் புல்லப். ஸோ 4 லூப் இருக்குது ஹூக்கில், 4ஐயும் புல் த்ரூ. செயின் 1. ஃபஸ்ட்டு இன்சர்ட் புல்லப், அப்புறம் யான் ஓவர் இன்சர்ட் புல்லப், அப்புறம் யான் ஓவர் புல் த்ரூ ஆல் த 4. ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் செயின் 1 மறந்துடக்கூடாது. செயின் 1 போட்டு தான் இது செக்யூராக இருக்கும். செயின் 1 போட்டு அடுத்த ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். இன்சர்ட் புல்லப், yarn over insert pull up, அப்புறம் yarn over pull through, chain 1. ஓகேங்களா? அடுத்து insert pull up, yarn over insert pull up, அப்புறம் yarn over pull through all the 4. இப்போ செயின் 1 போடுங்க. இப்போ 2 ஸ்டிச் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஈவன் ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சு தானே போட்டிருக்கோம். ஸோ 2 ஸ்டிச் இருக்கும். அப்புறம் கடைசியில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நீங்கள் சிங்கிள் க்ரோஷே தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போட்டிருந்தீங்கன்னா இங்கே சிங்கிள் க்ரோஷேவே போடலாம். பட் ஹாஃப் டபுள் க்ரோஷேனா இந்த ஸ்டிச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். தெரியுதுங்களா? அந்த எப்படி அந்த ஸ்டிச்சு வந்து அந்த டெக்ஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதே தான் இன்னொரு ரோ போட போகிறோம். செயின் 1 போட்டுக்கோங்க, டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்போயும் போல் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஏன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம வந்து பார்டருக்காக மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால ஓகேங்களா? போட்டு செயின் 1, இந்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் அந்த ஸ்டிச்சில் வந்து என்ன பண்ணுறோம், எலிசபெத் ஸ்டிச்சு என்ன பண்ணுறோம், இன்சர்ட் புல்லப், அப்புறம் yarn ஓவர் இன்சர்ட் புல்லப். ஓகேங்களா? இப்போது செயின் 1, அதுக்கப்புறம் அடுத்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல பெரிய கேப் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த எலிசபெத் ஸ்டிச் போட இடத்துல பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் புல்லப், அப்புறம் yarn ஓவர் இன்சர்ட் புல்லப், அப்புறம் புல் த்ரூ ஆல் த 4, செயின் 1. ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் புல்லப், yarn ஓவர் இன்சர்ட் புல்லப், புல் த்ரூ ஆல் த 4, செயின் 1. ஸோ நமக்கு வந்து யானும் கொஞ்சம் தான் இருக்குது, அதே மாதிரி டெக்ஸ்டரும் வந்து நம்மளுக்கு அந்த 3D டெக்ஸ்டரு இது இருக்குது. நான் வந்து மட்டமான கலர் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் சரியாக காமிக்க முடியல. டார்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தால் ஒரு வேளை நல்லா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பட் இதுதான் ரொம்ப சாஃப்டான யானில் பண்ணிங்கன்னா அது நல்ல மெத்துன்னு செமையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் செயின் 1 போட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே. தெரியுதா? இப்போ நம்ம வந்து எல்லா ரோலையும் நம்ம வந்து எலிசபெத் ஸ்டிச் தான் போடுறதுனால இந்த பக்கம் ராங் சைடு இருக்குந்தா இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கும். ஸோ 2 பக்கமுமே வந்து ஒரு ரோ மாறி மாறி இருக்கிறனால 2 பக்கமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னா நம்மளுக்கு இது பண்ணுறதில்ல. தெரியுதுங்களா? ரொம்ப சூப்பரான ஸ்டிச்சுங்க, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு. ஸோ இதை போடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? க்ளவ்ஸு, ஹெட்பேண்டு, இதெல்லாம் என்ன வேணாலும் போடலாம். இன்னும் ஒரு ரோ மட்டும் நான் போடுறேன். செயின் 1 போட்டு இன்சர்ட் புல்லப், yarn ஓவர் இன்சர்ட் புல்லப், அவ்வளோதான். செயின் 1, இன்சர்ட் புல்லப், yarn ஓவர் இன்சர்ட் புல்லப், புல் த்ரூ, செயின் 1. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மாதிரி போடுறோம், அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே மாதிரி போடுறோம், ரெண்டையும் சேர்த்து புல் த்ரூ பண்ணிடுறோம். ஓகேங்களா? இன்சர்ட் புல்லப், yarn ஓவர் இன்சர்ட் புல்லப், புல் த்ரூ, இன்சர்ட் புல்லப், yarn ஓவர் இன்சர்ட் புல்லப். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகேங்களா? அப்புறம் கடைசியில் எப்பயும் போல் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன்னு சொன்னது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இதுலேயும் நீங்கள் எலிசபெத் ஸ்டிச்சே போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுன்னு பண்ணும்போது டிஷ் கிளாத்தோ ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு பார்டர் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றனால
நான் வந்து இங்கே கீழே வந்து பார்டர் போட்டிருக்கனால சைட்லேயும் பார்டர் போடுறோம். தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அது அந்த அப்படி இந்த ஜடை போடுற மாதிரி பின்னலாக வரும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஈஸியான சிம்பிளான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கோம் அகிலு ஆர்ட்ஸை, இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் @அகிலு ஆர்ட்ஸ்னு டேக் பண்ணி உங்களோட எந்த ப்ராஜெக்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.